Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஷாப்பிங் ஹால் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸும் வந்து இந்த vlogல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்தே vlog ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம். என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா BBluntோட இன்டென்ஸ் மாய்ஸ்சர் ரேஞ்ச். இது வந்து நம்ம ஹேர் வந்து நல்லா சலூன் லைக் லுக் வந்து கிடைக்கும். நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டைம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஹேர் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜாக இருக்குது, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. BBluntோட இன்டென்ஸ் மாய்ஸ்சர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக வச்சுக்கும். ஸோ ஒவ்வொரு வாஷ்க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சில்கியாக இருக்கும். நம்ம சலூன்லலாம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அன்றைக்கி மட்டும் நம்ம ஹேர் வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து மெயினாக வந்து நம்ம இந்தியன் வெதருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா ஹேர் டைப்புக்குமே வந்து சூட் ஆகும், நல்ல ஒரு சலூன் லுக் கிடைக்கும். எப்படி நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்து ஃபுல்லாக வெட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சைடு மட்டும் வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஹேரில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உங்கள் ஸ்கேல்பில் எல்லாத்துலேயுமே வந்து ஷாம்பூ வந்து நல்லா போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிற அளவுக்கு ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோஜோபா ஆயில். இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே வந்து நல்லா ஹேரை வந்து மாய்ஸ்சர்டாகவும் நொரிஷ்டாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். அதே மாதிரி இதில் விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேரை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். அது மட்டும் இல்லாமல் நல்லா ட்ரை அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கேல்ப்பு வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். ஹேரோட எலாஸ்டிசிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி நல்ல க்ரோத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணும். ஹேரை வந்து ஷைனிங்காகவும் மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து ஹேரை கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஈரம் இருக்கும்போது நம்ம வந்து கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ கண்டிஷ்னர் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஃபுல் ஹேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு கண்டிஷ்னர் எடுத்தாலே போதும். இதை வந்து நம்ம மிட் லென்த்லேருந்து எண்டு வரைக்கும் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல்ப்லேயோ மேலேயோ வந்து நம்ம கண்டிஷ்னர் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மிட் லென்த்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் வந்து அப்ளை பண்ணி விட போகிறோம். ஸோ நல்லா அப்ளை பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே வந்து முடியை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எகெயின் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நொரிஷ் பண்ணி கொடுக்கும், ட்ரை அண்ட் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், ட்ரை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராடக்ட் கோடு, பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாட் ட்ரையர் யூஸ் பண்ணுறதில்ல, அதில் ஹாட் அண்ட் கோல்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு காயறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் கோல்டு ஆப்ஷனில் வச்சு நல்லா ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்க போகிறேன். BBlunt வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியர் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைலிங் பிராண்ட் விச் இஸ் அட்வான்ஸ்ட் இன் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஹேர் கேர். abit20 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். BBluntோட வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதர் ஆப் லைக் நைகா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவை நம்ம BBlunt வந்து ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஆர்டரை வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்து சாம்போ ஃபவுண்டேஷனுக்கு வந்து லிங்க் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட கோல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 உமனை வந்து அக்ராஸ் தி நேஷன் வந்து எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோல். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹேர்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ணி கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருக்குது, ஸோ அதனால் அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருக்கேன். ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து என் ஹஸ்பண்ட் கூட வந்து வெளியே கிளம்பிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
மினிசோக்கு தான் வந்து போகிறேன். ஸோ ஒரு கிஃப்ட் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படியே வந்து 2-3 ப்ராடக்ட்ஸும் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து மினிசோக்கு போகிறேன். ஆல்ரெடி வந்து மினிசோவில் வந்து நான் ஒரு கம்ப்ளீட் மினிசோ டூர், மினிசோ ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ரீசெண்டாக. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்திருந்தேன். ஸோ ஸ்லிங் பேக் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கிஃப்டிங்க்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வாங்க வந்தேன். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்ன நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்ருந்தேன். நிறைய ஹேர் அக்சசரிஸ் வந்து நியூவாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி இங்கே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்டோடது. ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து வச்சுருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் நிறையா ஆர்கனைசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்கனைசர் பேஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸு அதெல்லாமே வந்து நியூவாக வந்துருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் புக் ஒன்று வாங்கணும், ஸ்பைரல் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தேன். ஸோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, கான்செப்ட் எழுதுறது, அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு நோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸ்பைரல் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நோட் புக் தான் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து சன்கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருந்தாங்க. ஹேர் ப்ரஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீடாங்கிள் ப்ரஷ்ஷும் இருக்குது இங்கே. ஸோ அந்த ப்ரஷ் ஒன்று வாங்கியிருந்தேன். நம்ம ஹேர் வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஹேர் ப்ரஷ்ஷும் வந்து இங்கே வாங்கினது தான். ஸோ ஃபைனலாக எனக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு பில் போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன். போகிற வழியில் இன்னும் 2-3 ஒர்க் இருக்குது. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதை வந்து ப்ரௌனி கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் ப்ரௌனி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்தோடனே சாண்ட்விச் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ பெரி பெரி பன்னீர் சாண்ட்விச்சும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வெளியே வரோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஒர்க்கை வந்து பிளான் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 2 days 3 days வந்து யோசிச்சு வச்சுட்டு அந்த ஒர்க் எல்லாமே வந்து ஒன்றா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிடுவேன். ஸோ இது வந்து நமக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும், எல்லா வேலையும் முடித்த மாதிரியும் இருக்கும். பெரிய பெரிய சாண்ட்விச்சும் வந்து வந்துருச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. வீட் ப்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வீட் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் 2 பீஸ் ப்ரௌனியும் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் வந்து டியூட்டி பெய்ட் ஷாப்பும் வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் மட்டும் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேக் ஷாப்பில் வாங்கின கவர் இது அப்படியே எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து மினிசோவில் வாங்கின டீடாங்கிள் ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து நமக்கு நல்லா உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா கோம் பண்ணும்போது ஹேர் கட் ஆகாமல் நல்லா உங்களுக்கு சிக்கு மட்டும் தனியாக வந்துடும். இதோட மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ஈஸி. இதிலே வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு இன்பிட்வீனில் நமக்கு வந்து ஏதாவது ஹேர் வந்து மாட்டிருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி புல் பண்ணும்போது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதிலே வந்து இதை மாட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைரல் நோட் புக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ரூல்டு தான். ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லிங் பேக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப் வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட கலர் அண்டு குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சைஸுமே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. நம்ம பர்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து மொபைல் இது எல்லாமே வந்து கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் டைப் லாக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூட்டி பெய்ட் ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ டேவிட் ஆஃப் காஃபி பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் ஸ்ப்ரே. ஸோ கார் ஃப்ரெஷ்னர் மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுமே வந்து மின்ட் சூயிங்கம் மாதிரி, இதுவும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஏர் ப்யூரிஃபையர் காருக்காக வாங்கியிருந்தாங்க. ஆதவுக்கு வந்து ஹனி வந்து இந்த ஹனி தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இது வந்து நமக்கு டியூட்டி பெட் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஸோ அங்கே தான் வந்து இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதே மாதிரி நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால அம்பர்லா ஒன்று தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய அம்பர்லாவுமே வந்து டியூட்டி பெட் ஷாப்பில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் தான் வந்து இன்றைக்கி நான் ஷாப் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒர்க் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு மேக்கப் ப்ரஷ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது உங்க கூட ஷேர் பண்ணிடலான்ட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிக்கான் டைப்பில் இருக்கும். இது வந்து மினிசோவில் வந்து கிடைக்கிது. இது வந்து மெயினாக வந்து மேக்கப் ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இதை நம்ம ஃபிங்கர்ஸில் மாட்டிட்டு ப்ரஷ்ஷை வந்து வெட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேபி ப்ராடக்ட், பேபி வாஷ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபேஸ் வாஷு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா அதில் வச்சு ப்ரஷ்ஷை வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்க்ரப் ஆகிட்டு வந்துடும். ஸோ இதே வந்து நம்ம ப்ரஷ்ஷை கையில் தேய்ச்சி கழுவும்போது இல்லை ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணும்போது ப்ரஷ் வந்து டேமேஜ் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே வந்து அப்படியே நீட்டாக வந்துடும். ப்ரஷ்ஷும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃபும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதே ப்ரஷ்ஷை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்கப்பும் வந்து ஃபேஸில் வந்து செட் ஆகாது. இல்லை அப்படின்னா நமக்கு நிறையா ஸ்கின்னில் ஆல்ரெடி வந்து பிம்பிள் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ஸ்கின் டேமேஜும் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி மறுபடியும் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 2 டைம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். வாட்டர் வந்து நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ப்ளைன் வாட்டரில் வந்து ஸ்க்ரப் பண்ணி பார்த்தேன். வாட்டர் கிளியராக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காம்பேக்ட் பவுடரோட ப்ரஷ் வந்து எடுத்துக்கலாம். லூஸ் பவுடர் அதெல்லாம் அப்ளை பண்ணுற ப்ரஷ் இது. ஸோ இதையும் வந்து அதே மாதிரி நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்ம மேக்கப் ப்ரஷ் வந்து வாஷ் பண்ணால் மறுபடியும் அதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி ப்ரஷ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை ரெண்டும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா கன்சீலருக்கு ஒரு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு ஒன்று, அப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர் அதுக்கு வந்து ஒரு ப்ரஷ்ஷு, ஐலைனர் அண்டு ஐப்ரோஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ், லிப்ஸ்டிக் ப்ரஷ், இந்த மாதிரி 5 ப்ரஷ் தான் வந்து நான் ரெகுலராக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சீலர் ப்ரஷ்ஷு. இதையும் வந்து நல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் ப்ரஷ்ஷு. ஃபைனலாக வந்து ஐப்ரோஸ் அண்டு ஐப்ரோ ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். அதையுமே வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ப்ரஷ்மே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு ஹாஃப் டே வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு டவலை விரித்து எல்லா ப்ரஷ்ஷையும் வந்து செப்பரேட்டாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டிப் இது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.